ரேஷன் கடைகளில் நீங்கள் அன்றாடம் வாங்கும் பொருட்கள் தரமாக உள்ளதா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். அதெல்லாம் நல்லா இருக்குதுங்க. ரேஷன்கடையில் சாப்பாட்டுக்கு வச்சுக்குவோம், மாவாட்டிக்குவோம், எண்ணெயும் புழங்கிக்கிறோம், பருப்பும் குழம்பு வச்சுக்கிறோம். ரேஷன் கார்டு என்னைக்கு வந்துச்சா நீங்களும் 5-6 வருஷமாக வாங்கிட்டு தான் இருக்கிறோங்க. நாங்கள் வேற ஊர் இங்கே வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறோம். நல்லா இருக்குது. அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, மைதா எல்லாமே நல்லா தான் இருக்குது. பொருள் தரத்தை பற்றி எந்த குறையும் இல்லை. குண்டு அரிசி சாப்பாட்டுக்கு வச்சுக்கிறோம், புழுங்கரிசி டிஃபனுக்கு வச்சுக்கிறோம். அதில் எந்த மாற்றம் இல்லை, நல்லா இருக்குது. பரம் தரம் நல்லா இருக்குது. 25 வருஷமாக வாங்கிட்டு இருக்கிறோம். பருப்பு, சர்க்கரை, எண்ணெய், அரிசி, கோதுமை 6 மாதத்துக்கு வாங்குற பொருள் நல்லா இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அரிசி கொஞ்சம் ஒவ்வொரு தடவை நல்லா இருக்குது, ஒவ்வொரு தடவை நல்லா இல்லை. இந்த பச்சரிசிலாம் ஒரு சுமாராக தான் இருக்குது. அரிசி, சர்க்கரை, எண்ணெய் மற்றும் பருப்பு வாங்குகிறோம். ஆனால் கோதுமை மட்டும் கொடுக்குறதே கிடையாது இது வரைக்கும். இந்த கடந்த 2 வருஷமாகவே கோதுமை எப்போ போனாலும் கோதுமை மட்டும் எங்கள் ரேஷன் கடையில் கிடைக்கிறதே கிடையாது. மற்ற எல்லா பொருளுமே நாங்கள் பயன்படுத்துகிறோம். அரிசி வந்து நாங்கள் பாதிக்கு மேலே பயன்படுத்தி வெளியில் வாங்குற அரிசி இந்த அரிசி சேர்ந்து கலந்து பயன்படுத்துறதுனால உடல்நலக்கு நல்லா தான் இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் இது உண்மையாகவே நாங்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தரம் கம்மியாக தான் இருக்குது. எண்ணெய் வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. கோதுமை கொடுத்தா நல்லாயிருக்கும். அரிசி, சர்க்கரை, ஆயில் எல்லாம் நல்லபடியாக இருக்குது. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பொதுமக்களும் நல்லா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நாங்களும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அரிசிலாம் இட்லிக்கு சாப்பாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா இருக்குது. இப்போ எந்த இதுக்கு எந்த குறைபாடும் இல்லை. பொதுமக்கள் எல்லாரும் நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. பச்சை அரிசினாக்கா வாங்க மாட்டாங்கிறாங்க. நல்லா பூரா இங்கே தான் சப்ளை பண்ணுறாங்க. முதல்ல தரமாட்டேன். இப்போ எல்லாம் ஆயில், ரவை, கீவை எதுவும் கிடையாது. ரேஷன் கடைகளில் வாங்குற பொருட்கள் வந்து தரமாக இருக்கா, அதை வந்து பொதுமக்கள் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்ற கேள்விக்கு குமாரபாளையம் பொதுமக்களோட கருத்துக்களை நம்ம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.